அவர் இங்க வந்ததுல இருந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. என்னோட ஃபோன் வேற உடைஞ்சு போச்சு. இல்லனா ஃபோன் பண்ணியே பேசிடுவேன். இவன் மட்டும் அவன்கிட்ட பேசினா அவ்வளவுதான், உண்மை அவ்வளவும் வெளியே வந்துடும். எப்படியாவது இவ்வளவு குழப்பி விடணும். என்னாச்சு? உங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஹாஷினி. நீ எப்படி உன்னோட பேரு இலக்கியான்னு சொன்னியோ அதே மாதிரி அர்ஜுன் அவனோட பேரை மாத்தி சொல்லியிருக்கான். ஹனீஷோட ஒரிஜினல் பேர் அர்ஜுன் தான். ஆனா அவன் படத்துல நடிக்கிறதுக்காக அவனோட பேரை மாத்திருக்கான். இந்த சினிமாலலாம் நீ பார்த்ததில்ல, ஆக்டர் சூர்யா இருக்கார்ல, அவரோட பேர் கூட சரவணனா. அந்த மாதிரி தான் அவனும் தன்னோட பேரை மாத்தி வச்சிருக்கான். ஓ, அப்படியா? அவங்க அம்மா அப்பாலாம் வரலையா? அவங்க ஃபேமிலி ரொம்ப ரிச். உன்னை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு அவனுக்கு தெரியாது. அதான் உன்னை இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா அவன் யூஎஸ் கூட்டிட்டு போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு இருக்கான். ஓ, அப்படியா? சரி சரி. என்னத்த சொன்னாலும் நம்புறான். ம், சரியான முட்டாள். போய் போய் இவளை எப்படிதான் அனிஷ்க்கு பிடிச்சதோ. ச்சே, இவ்வளவுதான் கொஸ்டினா முடிஞ்சு போச்சான். இப்போதைக்கு உனக்கும் அவனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி. அவங்க பேரண்ட்ஸை பத்திலாம் நீ எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த பிறகு எப்படியும் ஒரு குழந்தைன்னு ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் தானே வந்துருவாங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்? இல்ல, அவர் வந்ததுல இருந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கலையா? அப்பாவும் அம்மாவும் என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மாப்பிள்ளை கூடலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வேண்டான்னு வீட்லயே இருக்க வச்சிட்டாரு. அதான் எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு குழப்பத்துல தான் கேட்டேன். சரி சரி, புரியுது. திடீர்னு வந்து பேரெல்லாம் மாத்தி சொல்லி யூஎஸ் கூட்டிட்டு போறான்னு சொன்னதும் உனக்கு சின்னதா பயம் வந்திருக்கும். அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். மதின் மேரேஜ்ல கையில மெகந்தி எதுவும் போடல? இல்ல, அதுக்கு ஆள் வருவாங்க. நைட்டு தான் போடுறதா இருக்கேன். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். ம், சரிங்க பூஜா. ஐயோ, நீங்களா? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? பால்கனி கிட்ட ஒரு ஏணி போட்டு வச்சிருக்கீங்களே, அது வழியா தான் ஏறி வந்தேன். என்ன இருந்தாலும் நீங்க இப்படி வந்திருக்க கூடாது. அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நானும் இங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட சான்ஸ் கிடைக்கல. சரி, இத புடி, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். என்னது இது? பார்த்தா தெரியல? தெரியுது, பட் எதுக்கு இதெல்லாம்? எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்தா. ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அப்பா கிட்ட வந்துட போறாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அட சரிம்மா, நான் போறேன். இவ்வளவு நாள் இருந்ததுக்கு இப்பதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்னதா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இப்படி விரட்டுறியே. சரி, இத பொடி, அப்புறம் நான் கிளம்புறேன். அதான் நான் வாங்கிட்டேன்ல, கிளம்புங்க. சரி சரி, போறேன், விரட்டாத. உங்ககிட்ட ஃபோன் பேசலாம் ட்ரை பண்ணேன். ஆனா உங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு உங்க அப்பா உங்ககிட்ட ஃபோன் இல்லைன்னு சொன்னாரு. அதுவா, நான் இங்க ஊருக்கு வரும்போது ஃபோன் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. ம், சரி. உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஹாசினி! ஐயோ, அம்மா! எங்க நீங்க கிளம்புங்க. நீ பயப்படாத. நம்ம 2 பேரும் தானே மேரேஜ் பண்ணிக்க போறோம். அதெல்லாம் சரிதான். ஆனா என் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு போங்க. சரி சரி, போறேன். நான் போன பிறகு gift ஓபன் பண்ணி பாத்துரு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ம், சரி. ஏய் ஹாசினி, ஒன்னதான் சாப்பிடவா? இது வரேம்மா. இந்த கிஃப்ட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்? பேசாம அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப கீழே போகலைன்னா அம்மாவே மேலே வந்துடும். சுட்டு விரல் நீ காட்டு, சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளங்கையை தேடுவேன். தோகை கொண்டு நீராடும் தென் கரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு, வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் பத்தி ஒருத்தர் முழுசா தெரிஞ்சுக்காமையே ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. அவங்களும் அனிஷை நினைச்சு ஏமாந்துருக்காங்க. உண்மையாவே ஹாசினி அனிஷை தான் லவ் பண்ணாங்கங்கிற உண்மை உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? வில்லேஜ்ல இருக்கிற வரைக்கும் அவளுக்கும் எனக்கும் பேசுற சான்ஸ் பெருசா கிடைக்கல. நாங்க யூஎஸ் போன பிறகுதான் அனிஷை பத்தி ஒரு நாள் பேச ஸ்டார்ட் பண்ணா. செல்லக்குட்டி, ம்,
இன்னைக்கு தாண்டி உங்ககிட்ட யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பேசுறதுக்கு ஒரு சான்ஸே கிடைச்சிருக்கு. இனி 2 பேரும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கலாம். உங்க ஊர்ல இருந்த வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓ, எங்க அப்பா அம்மாலாம் இப்பவே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தெரியுறாங்களா? ச்சே, அப்படிலாம் இல்ல. ஆனா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் கரெக்டா அவங்க வந்திருப்பாங்கல்ல. அதான் என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னை எப்படி பார்த்ததுமே உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா? நான் எங்க உங்களை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உங்களை தான் 2-3 வருஷம் அலைய விட்டேன்ல. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீ பட்டுன்னு ஓகே சொல்லிட்ட. என்னங்க, மண்டையில அடிபட்ட பழசெல்லாம் மறந்துருச்சா என்ன? நீங்க என் பின்னாடி சுத்தினது, என்ன ஓகே சொல்ல வைக்கிறதுக்காக மலையில இருந்து குதிச்சது, இது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுற மாதிரி பேசுறீங்க. என்னது? நான் உன் பின்னாடி சுத்தினேனா? இல்ல, உங்க ஆவிதான் என் பின்னாடி வந்து சுத்துச்சு. ஆளப்பாரு ஆள, நீங்க தான், வேற யார் பின்ன? என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப நடிக்காதீங்கண்ணே. சினிமால நடிச்சு நடிச்சு உங்களுக்கு என்கிட்டயும் நல்லாவே நடிக்க வருது. ஆமா, எனக்காக தான் நடிப்பை விட்டுட்டு இப்ப வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அனீஷ், எனக்காக தான் ஆக்டிங்கை விட்டுட்டு யூஎஸ்ல வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்காக நீங்க ஆக்டிங்கை விடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐ லவ் யூ ஸோ மச். நான் நம்ம விஷயத்தை எப்படி வீட்டில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டான நேரத்தில் அப்பா கிட்ட வந்து பேசுனீங்க. அதுக்கும் தேங்க்ஸ். உங்க வீட்டை எப்படி தான் கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. என் வீட்டை நான் கன்வின்ஸ் பண்ணணுமா? என்ன ஹாஸ் நீ பேசிட்டு இருக்க? நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியல. இப்ப எதுக்கு என்ன அனீஷன் கூப்பிடுற? ஏங்க, நான் மட்டுமா கூப்பிடுறேன்? எல்லாரும் உங்க பேர் அதுதானே நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க ஒரிஜினல் பேர் அர்ஜுனுங்கிறதே எனக்கு பூஜை சொல்ற வரைக்கும் தெரியாது. அப்புறம் சாரி, நானும் என் பேரை இலக்கியான்னு சொல்லி தான் உங்களை ஏமாத்திட்டு இருந்தேன். தள்ளி போயிட்டீங்க. இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ அப்போ அனீஷன் நினைச்சுதான் என்ன மேரேஜ் பண்ணிருக்க, கரெக்டா? ஏங்க, அனீஷன் நினைச்சு உங்களை மேரேஜ் பண்ணனா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஹாசினி, நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்க. நான் அனீஷ் கிடையாது, அர்ஜுன். அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமேங்க. அதுதான் பூஜா சொன்னாலே, நீங்க மூவிக்காக உங்க பேரை மாத்திருக்கீங்கண்ணா. ஐயோ, உனக்கு புரியுதா இல்லையா? நான் அனீஷ் கிடையாது, அர்ஜுன். அனீஷ் வேற யாரும் இல்ல, என் தம்பி தான். பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பான். அவனை லவ் பண்ணிட்டு நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிருக்க? உங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்காரு. அவர் பேர் அருண். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஷோ, உனக்கு நான் சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இரு. அனீஷ் தான் பெரிய ஆக்டர் ஆச்சே. அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்டர்நெட்ல வந்திருக்கும், எடுத்து பாரு. அப்போ உனக்கு புரியும். நீங்க என் பக்கத்துல தான் இருக்கீங்க. இருந்தாலும் ஏதோ கேம் ஆடுறீங்க. சரி இருங்க, பாக்குறேன். அனீஷ் அங்க இருக்காருனா அப்போ உண்மையாவே நீங்க அர்ஜுன். ஏமாத்திட்ட நீ. அனீஷா வந்து நடிச்சு என்ன மொத்தமா நீ ஏமாத்திட்ட. என்னது? நான் உன்னை ஏமாத்துனேனா? ஆமா, வந்ததுமே நான் அனீஷ் இல்ல அவனோட அண்ணன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் இப்படி ஏமாந்திருக்க மாட்டேன்ல. 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தனால பூஜா சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். நீயும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திருக்க. ஒரு தடவையாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா எனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. நான் என் அனீஷுக்கு துரோகம் பண்ணிருக்கவும் மாட்டேன். இத்தனை வருஷம் அவர் உயிருக்கு உயிரை காதலிச்சிட்டு இருந்தேன். எப்படியாவது நான் சம்மதம் வாங்கிட்டு வந்துருவேங்கிற நம்பிக்கையில் அவர் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டியே என் வாழ்க்கைய. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல. நீயா ஏமாந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சும்மா என்ன ப்ளேம் பண்ணாத. வந்ததுமே என்னோட பேர் அர்ஜுன், நான் யூஎஸ்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் பூஜா போய் சொல்லணும்? அதுதான் எனக்கும் தெரியல. நான் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அவ என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுனா. உன்னை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுல அவதான் ரொம்ப ஆர்வமா இருந்தா. இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறேன். அந்த உண்மை தெரிய வந்ததுல இருந்து அவ என்கிட்ட பேசவே இல்ல. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூஜா தான். பூஜா, உன் சாவு என் கையில தான். என்னடி பாக்குற? தெரியாம போட்டேன்னு நினைக்கிறியா? தெரிஞ்சுதான் போட்டேன். ஒன்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்ப பாரு நான் வரும்போது உள்ள இருந்துச்சு போக வேண்டியது, தூங்கும் போது பக்கத்துல இருக்கிறது இல்ல, ஹால்ல வந்து படுத்துக்கிறேன். அனீஷும் நானும் வேற வேறன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படிதான் நீ நடந்துக்கிற. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அப்படி அவன் தான் வேணும்னா அவன்கிட்டயே போயிட வேண்டியதானே. இங்க இருந்து எதுக்கு ஏன் உயிரை வாங்குற? அர்ஜுன், என்ன தம்பி நீங்க மாசமா இருக்கிற பிள்ளைகிட்ட இப்படி கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க? வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? அவளும் இப்ப மாறுவா அப்ப மாறுவான்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவ மாறுற மாதிரி தெரியல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. அவளுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்ல.
வீட்டு வேலை செய்யறதுக்கான இவளை கூட்டிட்டு வந்தேன். என் குழந்தைய இவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. ஆனா என்னால அந்த சந்தோஷத்தை கூட உணர முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. தப்பே பண்ணாம தண்டனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே. அனிஷன் நினைச்சு இவ ஏமாந்ததுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்? உங்க நிலைமை புரியாம இல்ல தம்பி. ஆனா அதுக்காக இவ்வளவு கோவம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இதுக்கு மேல என்னென்ன பொறுமையா கேக்குறது? இத்தனை மாசம் வெயிட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். தம்பி, நீங்க வேற கோவத்துல இருக்கீங்க. நான் பயப்படாதீங்க. இங்க ஒண்ணும் ஆகாது. நீங்க போங்க. ஹேய், இப்ப வாயை திறக்க போறியா இல்லையா? இன்னைக்கு முடிவு தெரியாம இங்க இருந்து நான் போகிறதா இல்ல. மேரேஜ் பண்ணிக்கிட்டு தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டி. எவ்வளவு ஆசையா எவ்வளவு கனவோட உன்னை கல்யாணம் பண்ண தெரியுமா? எல்லாமே ஒரே நாள்ல செதஞ்சு போன மாதிரி இருக்கு. நீ பதில் சொல்லாம அமைதியா இருக்கும் போதே உன் முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் இவ்ளோ நாள் என்கிட்ட பேசாம இருக்க. உன்னை அந்த அனிஸ்கிட்டயே கொண்டு போய் விட்டுறேன், கிளம்பு. இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கேவலமா தான் இருக்கு. அதுவும் உன் புருஷனா இருந்துகிட்டே இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உனக்கு அவன் கூட சேர்ந்து வாழ்றதும் இஷ்டம்னா அவன் கூட சேர்த்து வைக்கிற, கிளம்பு. குழந்தை மூலமா ஏதாவது பிரச்சனை வந்தா கூட குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இப்ப எதுக்குடி அழுகுற? எதுக்கு அழுகுற? உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரத பார்த்தா மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? தயவு செஞ்சு என் முன்னாடி அழாத. நீ அழறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என் குழந்தை உன் வயித்துல வளருது, அது சந்தோஷமா இருக்கணும். இப்படி அழுது அழுது என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி என் குழந்தையும் கஷ்டப்படுத்திடாத. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமாடி? ஏதோ என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அதை தொட்டு பாத்துற மாட்டோமா? அதுகிட்ட 4 வார்த்தை பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட வலி என்னன்னு. அது உன்னால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு தேவை என்ன? டிவோர்ஸ் தானே? நான் கொடுத்துட்றேன். நீ நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும். உனக்கு அதுதான் நிம்மதினா நான் கொடுத்துட்றேன். சாரி, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நாளைக்கு வக்கீல் வர வச்சு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அண்ட் அனிஷ் கிட்டையும் உனக்காக நான் வந்து பேசுறேன். நான் பேசுனது உனக்கு காயப்படுத்தியிருந்தா ஐம் சாரி. இதுக்கப்புறமாவது நிம்மதியா ஹாப்பியா இரு. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இது தானா? வயிறு வலிக்குது. என்னடி ஆச்சு? ஏய், இரு, உடனே டாக்டர் கூப்பிடுறேன். இல்ல வா, உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது வழக்கமா வர பெயின் தான், ஃபேக் பெயின், அவ்வளவுதான். ரொம்ப வலிச்சதுன்னா வாடி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்லைங்க, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சாரி, நீ வழியில துடிச்சதும் ஓடி வந்து உன்னை தொட்டுட்டேன். நீ என்னை விட்டு விலகி இருக்கதான் ஆசைப்படுறேன். அப்படியே இரு. அப்படின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு நாள் நான் பேசாம இருந்தது காரணம் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல, நான் இவ்வளவு முட்டாள்தனமா ஏமாந்துட்டேனுங்கிற வருத்தத்துலதான். ஒரு பக்கம் அனீஸ் அவரை விரும்பி ஏமாத்திட்டேன்னு குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இன்னொரு பக்கம் நீங்க எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் என்னை கல்யாணம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கும் உண்மையா இல்ல. ஏதோ ஒரு விதத்துல இன்னமும் அனீஷ் என்ன பண்ணுவாரோ, நம்ம நினைச்சிட்டே தவிச்சிட்டே இருப்பாரோன்னு சொல்லி என் நினைப்பு முழுக்க அவரை பத்தி தான் இருக்கு. அதுக்காக இப்பவும் நான் அவரை காதலிக்கிறேன்னு கேட்டா இல்ல. ஆனா அவரை ஏமாத்திட்டோங்கிற குற்ற உணர்ச்சி என்ன தினமும் கொண்டுட்டு இருக்குங்க. என்னால உங்களுக்கும் வருத்தம், எதுக்கு உயிரோட இருக்கனே தெரியல. குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கும் போது என்னடி வார்த்தை பேசுற? நீ ஒன்னும் தெரிஞ்சே எங்க 2 பேரையும் ஏமாத்தலையே. உனக்கு இது தெரியாம தானே நடந்துருச்சு. அந்த பூஜா செஞ்ச சூழ்ச்சியோட தானே இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு எதுக்கு நீ குற்ற உணர்ச்சியோட இருக்கணும்? என்ன மீறி எனக்கு தெரியாம இது தவறுதல நடந்திருந்தாலும் எனக்கு அவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவர் வாழ்க்கை நல்லாகிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஏங்க, ஒரே ஒரு முறை அவரை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துடலாமா? அப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே இறங்கும்.
ப்ளீஸுங்க, ப்ளீஸ். அதுக்கப்புறம் எங்க லைஃப் ஹாப்பியா தான் போயிட்டு இருந்துச்சு. நான், என் ஒய்ஃப், என் குழந்தைன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். என்னோட குழந்தை பிறந்து அதை எப்ப நான் பார்க்க போறேன்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன். என்ன மேடம், என் குழந்தை என்ன சொல்றான்? உங்க குழந்தைலாம் எதுவும் சொல்லல. அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஆனா என்னாலதான் தூங்கவே முடியல. என்னாச்சுடி? மறுபடியும் பெயின் ஏதாவது இருக்கான்? வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பெயின் இருந்தா நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறேன். எனக்கு லேசா பசிக்குது. அதான் வீட்ல வேலை செய்யறான்னு இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஏதாவது செஞ்சு தர போறாரு. எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு இந்த நேரத்துல காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. காரப்பொரி? ம். ஏண்டி, இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்ல? இந்த நேரத்துல அமெரிக்கால காரப்பொரி சான்ஸே இல்லம்மா. பேசாம தூங்கு. ம், அதெல்லாம் முடியாது. நான் தூங்க மாட்டேன். நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் தூங்குவேன். ஏண்டி, நேத்து நைட்டு கில்லி படம் கீது பாத்தியா என்ன? அதுலதான் சீரியஸான சுச்சுவேஷன்ல த்ரிஷா காரப்பொரி கேட்பாங்க. ஏங்க, அதெல்லாம் இல்லைங்க. திடீர்னு சாப்பிடணும்னு தோணுச்சு கேக்குறேன். நீங்க இப்ப வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? அடியே, இந்த நேரத்துல நான் காரப்பொரிக்கு எங்கடி போவேன்? அதான் சூப்பர் மார்க்கெட்லலாம் பொரி இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்து நீங்களே செஞ்சு கொடுங்க. நீங்க வாங்கிட்டு வந்தாதான் நான் தூங்குவேன். இல்லைன்னா நைட்டு முழுக்க நான் தூங்க மாட்டேப்பா. அப்புறம் உங்க குழந்தையும் தூங்காமே இருக்கும். பாத்துக்கோங்க. நீ இப்படி பிடிவாதப்படி குழந்தையும் ஒன்ன மாதிரி வளர போகுது. அதெல்லாம் வளரும் போது பாத்துக்கலாம். இப்ப போய் காரப்பொரி வாங்கிட்டு வாங்க. சரி சரி, போறேன். உனக்காக எங்கேயாவது தேடி அலைஞ்சாவது வாங்கிட்டு வரேன். ம். ஏங்க, அப்புறம் இன்னொரு விஷயம். நம்ம இந்தியா போறது. கன்ஃபார்ம் 2 டேஸ்ல கிளம்புறோம். உன்னோட கில்ட்டிய அதோடு இறக்கி வச்சிரு. என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். ம். லவ் யூங்க. இந்த பேரை நம்ம எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கே. ஹாசினி. ம். இந்த பேரை நிச்சயமா எங்கேயோ கேட்டிருக்கோம். ஐஷு, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? என்னங்க? உனக்கு ஐ டொனேட் பண்ணது யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பேர் ஹாசினி. அவங்க கொடுமை எதுவும் இங்க இல்ல. ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். எனக்கு ஐ டொனேட் பண்ணவங்களோட நேமும் ஹாசினி தான். இந்த பொண்ணு பேரும் ஹாசினி தான். ஒருவேளை அவங்களோட கண்ணை தான் எடுத்து எனக்கு வச்சிருப்பாங்களோ? அட, இவர் ஒருத்தர் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா போக போக ஏதோ இன்டர்வல் போடுற மாதிரி அப்பப்போ நிறுத்தி நிறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா, அவன் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. பேசாம கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உட்காரு. டேய், இப்போ ஓகே தானே? ம், ஓகே தாங்க. கார்ல டிராவல் பண்றது எனக்கு ஒத்துக்காது. அதான் வாமிட் வந்துட்டே இருக்கு. இதுல பிரெக்னென்ட் வேறயா? புரியுது புரியுது. நான் அதுக்காக தான் சொன்னேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்துக்கலான்னு. நீ தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இல்லைங்க, உண்மை தெரிஞ்சதுல இருந்து மனசுக்குள்ள ரொம்ப கில்ட்டியாவே இருந்துச்சா. அதான் உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. அவரை பத்தி வேற தப்பு தப்பா நியூஸ் வந்துட்டே இருக்கு. இதுக்கு எல்லாம் ஒரு வகையில நான் தானே காரணம். புரியுது. இது எல்லாமே தற்செயலா நடந்த விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? ம், கரெக்ட் தான். சரி, காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். யாராவது வந்து காப்பாத்துங்க. என்னங்க, அங்க பாருங்க, ஏதோ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. வாங்க போய் ஹெல்ப் பண்ணலாம். ஏய், நீ இறங்காத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாவங்க, இருங்க நான் போய் பார்க்கறேன். ஏய் பூஜா, பாத்துடி, ஸ்லோவா போ. ஏய் பூஜா. ஆ, என்னங்க, என்னங்க, குழந்தையை எப்படியாவது காப்பாத்திருங்க. குழந்தைய மட்டும் இல்லடி, உன்னையும் நான் காப்பாத்திடுவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்லைங்க, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. 8 மாசமா உங்க கூட பேசாம உங்களை நிறைய காயப்படுத்திட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா இந்த நேரத்துல உங்களை விட்டு பெரிய போறோம்னு நினைக்கும் போதே என்னால முடியலங்க. ஆனா என் குழந்தையாவது எப்படியாவது காப்பாத்திருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ்வளவு வேகத்துல அடிச்சு தூக்கின பிறகும் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ புருஷன் கீது அவளை காப்பாத்திட போறான். அப்புறம் மேடமுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. அவனை அடிச்சு போட்டுட்டு அவளை கொன்றலாம். கரெக்டா சொன்னேன். இல்லைன்னா நமக்கு முழுசா பேமெண்ட் வராது. என்னங்க, நம்ம குழந்தைய மட்டும்
காப்பாத்திருங்க. ஹாசினி டேய் அவன் அழுகிறத வேடிக்கை பக்கம் வந்தோம் ஓடிட்டா அவன. டேய் யாரா நீங்களா? காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணதும் இல்லாம வேணும்னே பிரச்சனை பண்றீங்களா? என் பொண்டாட்டிய நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டுருங்க. உன் பொண்டாட்டிய தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைச்சியா? தெரிஞ்சே வேணும்னே தான் காரை வச்சு தூக்கணும். ஒரே அடியில போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவளை நீ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திட்டீனா அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வராது. அதனால அவளோட சேர்த்து உன்னையும் காலி பண்ண போறோம். அப்ப இது ஆக்சிடென்ட் இல்ல, 2 பேரும் சேர்ந்து வேணும்னே தான் பண்ணிருக்கீங்க. யார் சொல்லிடா பண்ணீங்க? உங்க 2 பேரையும் இங்கே கொன்னு புதைக்கிறேன். அவனுங்களை அங்க இருந்து அடிச்சு போட்டுட்டா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுக்குள்ள அவ இறந்துட்டா. ஆனா அதிர்ஷ்டவசமா குழந்தையை காப்பாத்த முடிஞ்சது. நான் அடிச்ச அடியில ஒருத்தன் இறந்துட்டான். அதனாலதான் நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. கை குழந்தைய அப்படியே அனாதையா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல. ஆனா எனக்கு அப்போதைக்கு வேற வழி தெரியல. ஆனா அர்ஜுன், உங்க அப்பா தான் இங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க குழந்தைய இங்கேயே விட்டுருக்கலாமே. என்னாலையும் என் குழந்தையாலையும் யாருக்கும் தொந்தரவு வேண்டாம்னு நினைச்சேன். எங்களால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆசிரமத்துல கொண்டு போய் குழந்தைய விட்டேன். அப்ப நடந்தது எல்லாத்துக்கும் அந்த பூஜா தான் காரணம். ஆமா அனீஷ், பூஜாவை பத்தி எந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ ஆள் வச்சு இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா. அநியாயமா ஹாசினியோட உயிரை போயிருச்சு. அவ வேணா இறந்து போயிருக்கலாம். ஆனா அவ கண் பார்வைய வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்து இன்னும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அவ வாழ்ந்துட்டு தான் இருக்கா. ஒருவேளை ஐஷுவுக்கு கண்ணு கொடுத்தது இலக்கியா தானா? இவளோட உண்மையான பேரும் ஹாசினி தான். ஐஷுவுக்கு பார்வை கொடுத்தவங்களோட நேமும் ஹாசினி தான். அர்ஜுன், நீங்க ஹாசினிய எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க? NVN ஹாஸ்பிட்டல். என்னன்னே தெரியல. உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் இலக்கியா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. உன் பார்வையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடி. அப்ப நம்ம கெஸ் பண்ணது உண்மைதான். அவங்களோட கண்ணை தான் நமக்கு வச்சிருக்காங்க. அதனால தான் அனீஷ் நம்மளை காதலிச்சிருக்காரு. அப்போ அனீஷ் காதலிச்சது நம்மளே இல்லை,